இடைப்பெற காணையில கொஞ்சம் சந்தோஷமா தான் இருங்களேன். கரங்களை தட்டுங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க, சோர்ந்து போயிட்டு எல்லாருக்கும் கவலை தான். சுமதியோட தாய் இன்றைய நாள் இருந்தது ரொம்ப வேதனை. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது. மதியம் ஃபோன் பண்ணும் பொழுதே சொன்னால் அழாதீங்க, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி போட்டு ஆண்டவருடைய பாதத்தில் வைங்க. கர்த்தருடைய சித்தம் எதுவோ அது நடக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார், சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் எதுவோ அவர் பறித்து கொண்டு போகிறார் என்று சொல்லி ஜோபு சொல்கிறார். அவர் கொடுத்த ஆவி அவர் எடுத்துக்கொண்டு போகும் பொழுது நாம் எதுவுமே சொல்ல முடியாது. எங்களை நாங்கள் திடப்படுத்த வேண்டும். நாங்களும் அவர்களை உடைந்து போய் நொந்து போய் அழுது கொண்டிருக்கிறவர்களை நாங்களும் முடிந்த அளவுக்கு டெலிஃபோன்லேயோ நேரையோ பார்த்து ஆறுதலை நாங்கள் துக்க வீட்டுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான இடத்துக்கு போவதை பார்க்கல துக்க வீட்டுக்கு போவதை நல்லவன்னு சொல்லி பிரசங்க சொல்லுகிறார். ஆகினால முடிந்தவர்கள் போய் ஆறுதலை படுத்துங்க. நாங்கள் வார்த்தை கூட கடந்து சொல்லுவோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லா முகத்தையும் பார்க்குற நிறைய முகங்களை காணையில கவலையாக இருக்கிறது. பரிசுத்த ஓய்வினால நாங்கள் என்ன அக்கௌண்ட்ஸ் வந்தாலும் என்னதான் நடந்தாலும் பலவீனமோ சோர்வோ என்ன வியாதியோ என்ன நடந்தாலும் பரிசுத்த ஓய்வினாலே நாங்கள் கடைப்பிடிக்கணும், ஆலயத்துக்கு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வேலம் பார்க்கணும், சந்தோஷமா இருக்கேன். ரெண்டா பிளஸிங் வந்து வேலை நல்லது அடுத்த வரமாட்டான்னு சொல்லி பிள்ளை வந்துட்டு தான். உண்மையாக நாங்கள் சந்தோஷமாக இந்த பரிசுத்த ஓய்வினால நாங்கள் கடைப்பிடிக்க வேணும். ஃப்ரெண்டு வரையில, புருஷன் வரையில, பிள்ளைகள் வரையிலன்னு சொல்லி நாங்கள் கட் பண்ணி விடக்கூடாது. அவங்க வேலை காரணங்களை போட்டு நாங்கள் முடிந்த அளவுக்கு என்ன கஷ்டம்னாலும் ஆண்டவர் சமூகத்துக்கு நாங்கள் ஓடி வர வேண்டும். ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்வோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம். நேரத்தை பார்க்கறதுக்கு ஒரு டெலிஃபோன் தான். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம். எடுத்தவங்க சீக்கிரம் எடுத்து படிங்க. 1 ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஜோசப்பை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். முக்கியமாக வாலிபர்கள் கூட்டம் அப்படினால வாலிபர்களுக்காக இந்த மெசேஜை நான் எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். வடிவாக கேளுங்க. வடிவாக கேட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நன்றாக புரியும். அது நாளைக்கு ஒரு கேள்விப்பதிவுகள் வரும் பொழுது உங்களுக்கு அது விளக்கமாக இருக்கும். ஜோசப்பை குறித்து நீங்கள் யார் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? கையை தூக்குங்க. ஜோசப் அப்பாவுக்கு என்ன பேர்? ஜாக்கோப். ஜோசப்போட அப்பாவுக்கு என்ன பேர்? வாலிப பிள்ளைகள் சத்தமா பேசுங்க. ஜாக்கோப். என்ன? ஓகே. இந்த ஜோசப்புக்கு எத்தனை வயதுல சகோதரர்களோட ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருந்தானா? படிச்சது கேள்வி சொல்லுங்க. 17 வயசுல ஜோசப்புக்கு 17 நிச்சயம் வயசு. 17 வயதுல தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் அவர்களுடைய துர்மார்க்கத்தை தகப்பனுக்கு அவங்க அண்ணாவோட துர்மார்க்கத்தை எல்லாம் என்ன செய்வாராம்? ஜோசப்புடைய அண்ணன்மார் செய்கிற துர்மார்க்கமான பாவங்கள் காரியங்களை என்ன செய்வாராம்? சொல்லிக் கொண்டு வருவாராம். ஆனா அது தவறு என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. ஜோசப்பு செய்தது தவறு என்று சொல்லி வேதம் சொல்லவே இல்லை. இப்படியாக நம்முடைய குடும்பத்திலேயும் அக்கா செய்த தவறுகளை, அண்ணா செய்த தவறுகளை அவர்கள் சில அம்மா அப்பாவுக்கு தெரியாம மறைவாக செய்கிற பொழுது என்ன செய்ய வேணும்? வந்து அப்பா அம்மாட்ட என்ன செய்ய வேணும்? சொல்ல வேணும். ஆனா அவங்களுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? அம்மா அப்பா எல்லாம் வளர்ந்த பின்னாடி அண்ணன்மார் அக்காமார் என்ன செய்ய வந்தது? தவறுகளை மறைப்பாங்க. அப்ப என்ன செய்ய வேணும்? அம்மா அக்கா இப்படி என்ன வந்து சொல்லணும். அண்ணா இப்படி தவறுகளை நான் பார்த்து சொல்லும் பொழுதுதான் தாய் தகப்பனுக்கு தெரியும். என்னோட தகப்பன் வேலையில இருப்பார், அம்மா வேலையில இருப்பாங்க. பிள்ளைகளை கண்டித்து உணர்த்தி அவங்களை வழிநடத்த முடியும். அப்ப இங்க பாருங்க, இந்த ஜோசப் என்ன செய்கிறார்? அண்ணன்மாருடைய குற்றங்கள் குறைகளை எல்லாம்
எல்லாம் தன்னுடைய தகப்பனாரிடத்திலே வந்து சொல்லிக் கொண்டு வருகிறார். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததுனால இஸ்ரவேல் குமார் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருடமான அங்கிகளை செய்துவிட்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இங்கே யாக்கோபு செய்கிற ஒரு தவறான காரியம் என்ன தெரியுமா? வயது போய், அதாவது இப்ப நம்முடைய நம்முடைய சூழ்நிலையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா சிலர் மூத்த பிள்ளையை நேசிப்பாங்க, இல்ல கடைசி பிள்ளையை நேசிப்பாங்க, நடுவான நேசிக்க மாட்டாங்க, இல்ல கடைசியை நேசிப்பாங்க, இல்ல மூத்ததை நேசிப்பாங்க. அப்படி நேசிக்கிற பொழுது குடும்பத்துக்குள்ள என்ன செய்வோம்? பிள்ளைகளுக்குள்ள ஏற்ற தாழ்வுகள், பிரச்சனைகள் வந்துவிடும், எரிச்சல் பொறாமைகள் வந்துவிடும். அம்மா அப்பா இல்லாத நேரத்துல அண்ணன்மார் என்ன செய்யணும்? ஏன் அம்மா என்ன பற்றி சொன்ன நீ என்று சொல்லி என்ன செய்வாங்க? அடிப்பாங்க. அப்ப என்னன்னு சொன்னா இன்னும் அடிப்பாங்க. என்ன தெரியுமா? நீ பிறந்தபடினாலதான் உனக்கு நல்ல உன்னுடைய விருப்பம் நடக்குது. உனக்கு விருப்பமான உடுப்பு, நல்ல பல வரணமான உனக்கு உடுப்புகளோ கேஎஃப்சியோ நீ விரும்புற எல்லாத்தையும் என்ன செய்யறாரு? உங்க அப்பா வேண்டி கொடுக்குறார். நீ பிறக்க முன்னாடி எனக்கு தான் எல்லாம் கிடைக்கிறது சொல்லி என்ன செய்வாங்க? அந்த பிள்ளை மேல எரிச்சலும் பொறாமையும் படுவாங்க. ஆகையினால நாங்கள் இப்ப ஒரு குடும்பத்துல 2 பிள்ளை இருக்குதுன்னு சொன்னா ஒரு பிள்ளையை நாங்கள் குறைத்து மதிப்பீட்டு செய்து மற்ற பிள்ளையை நாங்கள் நேசிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. இல்லட்டா பெண் பிள்ளைகளை நாங்கள் நேசித்து ஆண் பிள்ளைகளை வெறுக்கிறவர்களாக பெற்றோராக நாம் இருக்கக்கூடாது. நாங்க பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் கொடுத்த கற்பத்துக்கறிய நாங்கள் வித்தியாசம் காட்டாதபடி மூத்த பிள்ளை, கடைக்குட்டி பிள்ளை, நடுவான், இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இவங்க அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் இவங்க ஏலாதவங்க சொல்லி அவர் நீ ஸ்ட்ராங்கா இருக்கிற, அவன் பலவீனமா இருக்கிறான்னு சொல்லி அப்படியாக நாங்கள் பிரிவினைகளை பிள்ளைகளை உட்கொண்டு நேசித்து அவர்களுடைய விருப்பத்தை நாங்கள் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி நாங்கள் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது பிள்ளைகளுக்குள்ளே எரிச்சலும் பொறாமையும் கோபமும் வந்து அந்த நாங்க செய்கிற தவறுனாலே அந்த அண்ணன்மார், அக்காமார், தம்பி, தங்கச்சி மேல என்ன செய்திருவாங்க? எரிச்சலும் பொறாமையும் கோபமும் வந்து அவர்களுக்கு அது தீமையாக முடிந்து விடும். ஆகினால் நாம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், அது மூத்த பிள்ளையோ கடைசி பிள்ளையோ ஸ்ட்ராங்கா இருக்கிற பிள்ளையோ பலவீனமா இருக்கிற பிள்ளையோ எல்லாரையும் நாங்கள் ஒரே மாதிரி நாம் பெற்ற பிள்ளைகள் என்று சொல்லி நாங்கள் எல்லாருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேணும். ஒரு ஆளுக்கு கேஎஃப்சி பிடிக்கும், ஒரு ஆளுக்கு மெக்னாஸ் பிடிக்கும் என்று சொல்லி தனித்தனியாக நாங்கள் அவர்களை நேசிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. எல்லாரும் நாங்கள் ஒரே சரிசமமாக அவர்களை நேசித்து அவர்களை புரிந்து கொண்டு நாங்கள் நடக்கிற பொழுது இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள், அண்ணன்மார் பொறாமைப்படுவது, எரிச்சல் படுவது, நான் தாயத்தில் இல்லாத இடத்துல தம்பி தங்கச்சி அடிப்பது, அப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடி பெற்றோராக நாம் இந்த காரியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்ப இந்த யாக்கோபு செய்த தவறை நாங்கள் என்ன செய்யக்கூடாது? பெற்றோராகிய நாம் அண்ணன்மாருக்கு பல வருடமான அங்கிகளை கொடுக்காமல் கடைசி பிள்ளைக்கு கொடுத்தபடினால இந்த கடைசி பிள்ளை எவ்வளவு துன்பத்தையும் பாடும் உபத்திரங்களுக்கு கூடாக அந்த யோசேப்பு கடந்து போனான் என்று என்ன செய்ய முடியுது? நாங்கள் என்ன செய்ய முடியுது? பெற்றோராக நாம் உணர்ந்து சொல்லுவோம். என்ன செய்ய முடியுது? இந்த சம்பவத்தில் நாங்கள் உணர முடியுது. பாருங்க, 4வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய சகோதரர் எல்லாரிலும் அவனே தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்ட பொழுது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். ஏன் பகைத்தாங்க? வாலிய பேர் சொல்லுங்க. ஏன் பகைச்சாங்க அண்ணன்மார் யோசேப்ப? அண்ணா அவங்க அப்பா அதிகமாய் நேசிக்கிறார், எங்களை விட அதிகமாய் தம்பியை நேசிக்கிறார் என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க? உணர்ந்து கொள்ளுகிறாங்க, பார்க்கிறாங்க. அதிகமாய் நேசிக்கிற சகோதரன் கண்ட போது அவனோட பட்சமாய் பேசாம கோபமாய் எரிஞ்சு விழுந்து பொறாமைப்பட்டு எரிச்சல் பட்டு இவனை ஒன்றில் ஒரு வழி ஒரு சந்தர்ப்பம் வர நேரத்துல செய்து ஆளை க்ளோஸ் பண்ண வேணும்னு சொல்லி அப்பவே அவனுக்குள்ள அந்த அசுத்த ஆவி போய்விட்டது. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வராதபடி தாயப்பனாக நாம் மிகவும் கவனமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவங்களுடைய வார்த்தை நம்மளோடு பேசுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக இருக்கிறது. அடுத்ததாக ஆதியாகமம் 11வது வசனத்தை படிங்க. 37:11. ஆமென். பாருங்க, இந்த 11வது வசனத்துல அவன் சகோதரன் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதில் வைத்துக் கொண்டார் என்று பார்க்கிறோம். ஏன் என்னத்தை மனதில் வைத்துக் கொண்டார்? அதற்கு பிற்பாடு யோசேப்பு என்ன செய்கிறார்? சொப்பனம் காணுகிறார். இந்த சொப்பனத்தை என்ன செய்கிறார்? அவங்க அண்ணன்மாருக்கு தகப்பனுக்கு எல்லாருக்கும் சொல்றார், அப்பா அப்பா அப்படி நான் சொப்பனம் காணான்னு சொல்லி. ஆனால் தகப்பன் என்ன செய்கிறார்?
சரியடா சரியடா அண்ணன் மாதிரிலாம் கோவப்படுறாங்க. ஓ நாங்கள் வந்து உன்னை வணங்குவோமோ. இந்த வசனத்தை பார்த்து மேலே பார்த்தோம்னு சொன்னா 50வது வசனத்தில் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது. அம்மா அப்பாலாம் சேர்ந்து சூரியன் சந்திரனுமாக வந்து வணங்குறாங்க என்று சொல்லி 10வது இதையும் சொல்லி விட்ட உடனே ஏற்கனவே அவங்க அப்பா நேசிக்கிறது அவங்களுக்கு பொறாமையும் நெரிச்சலும் இவனுக்கு தான் எல்லா கேப்ஸையும் மெட்டனாலும் புதுவுக்கும் கிடைக்குது, எங்களுக்கு ஒன்றும் கிடைக்குதுல. நாங்கள் வனாந்திரத்தில் 6 மாதம் 1 வருஷம் போய் காடு மலை இருக்கிற சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் ஆடு மாடுகளை மேய்க்கிறோம். இவருக்கு என்ன செய்யறாரு, வீட்டில் உட்காந்து கொண்டு ஜாலியாக பலவரன் அங்கேயே போட்டுக்கொண்டு செல்ல புரிஞ்சு கொண்டு கடைக்குட்டி அண்டுட்டு செல்ல பிள்ளை அண்டுட்டு அவர் கொஞ்சி கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்கனவே ஜோசப் மேல கோபம். இது பார்த்தாம இந்த சொப்பனத்தையும் சொல்லிவிட்டோன்னு இந்த தகப்பன் என்ன செய்திருக்க வேணும், ஐயோ அவங்க பொறாமப்படுறாங்க, எரிச்சல் போடுறாங்க, எங்க பிள்ளைக்கு ஏதாவது செய்திட போறாங்க, ஏதாவது அடிச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்திருக்கணும்னு சொன்னா அந்த யாக்கோபு இங்க வாங்க அண்ணமாரே, அவன் கடைசி பிள்ளை தானே, சரி அவன் ஏதோ தெரியாம ஏதோ கனவு கண்டுட்டான், ஏதோ சொப்பனம் கண்டுட்டான், சரி கொடுக்க போய் ஆடு மாடுகளை போய் மேய்க்கோடு சொல்லி சமாதானப்படுத்தி இந்த யாக்கோபு செய்திருக்கலாம். ஆனால் இந்த தகப்பன் என்ன செய்யறார், யாக்கோபு யோசேப்பை கடிந்து கொள்கிறாருன்னு சொல்லி அங்க வேத வசனம் சொல்லுகிறது. அங்க பாருங்க, அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனும் அவன் சொன்னதை மனதில் வைத்துக் கொண்டார் சொல்லி இங்க சொல்லுகிறது. கடைசி வசனத்துல 10வது கடைசி வசனத்துல நானும் அம்மா உன்னை வணங்க வருவோமோ என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டான். யோசேப்பை அவங்க அப்பா என்ன செய்யறார், கடிந்து கொள்ளுகிறார். ஏசப்பா சில பேசியிருக்கலாம் சொப்பனத்தின் மூலமாக சொல்லி கூப்பிடுங்க வாங்க, சரி ஏசப்பா ஏதோ சொப்பனம் கொடுத்துருக்கிறாரு, ஏதோ அவன் தெரியாம செய்துட்டானோ, அவர்கிட்ட ஏசப்பா கொடுத்தாரோ தெரியல, சரி போங்க போய் ஆடுகளுக்கு மேய்ங்கன்னு சொல்லி அந்த பிரச்சனைய சமாதானம் பண்ணுகிறவராக அந்த தகப்பன் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலையும் சரி சபையிலையும் சரி ஒரு பிரச்சனையை நாங்கள் கேள்விப்பட்டோம்னு சொன்னா, நம்மளுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா நாம் அந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்குறவர்களாக இருக்கக்கூடாது. அண்ணன் தம்பி தங்கச்சி உள்ள பிரச்சனைகளுக்கு வரும்பொழுது ஊதி பெருசாக்குறவர்களாக இருக்கக்கூடாது. சமாதானம் பண்ணுகிறவர்களாக நாம் தேவனுடைய பிள்ளைகள் எங்க போனாலும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்லுகிறது. 13வது வசனத்தை படிக்க சீக்கிரமா. ஆமே, இந்த வசனத்துல என்ன உங்களுக்கு விளங்குது, வாலிய பேர் பார்த்து சொல்லுங்க, என்ன விளங்குது 13வது வசனத்துல சொல்லுங்க. அவங்க அப்பா என்ன செய்யறாரு, இஸ்ரவேல் ஆண்டவர் இஸ்ரவேல் சொல்லி போறாரு, யாக்கோபு போறாரு இஸ்ரவேல் சொல்லி அந்த பெயரை அவர் வேண்டுகிறார். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜோசப் தகப்பன் என்ன செய்யறார், யாக்கோபு என்ற இஸ்ரவேல் ஜோசப்பை கூப்பிடுறாங்க, வா வந்து சீக்கிரமில் ஆடு அண்ணன் ஆடு மேய்க்கிறாங்க, போய் என்ன செய், நான் தருகிறத கூட கொடுத்துட்டு வா, சாப்பாடு கூட கொடுத்துட்டு வான்னு சொல்லி. ஆனா இந்த ஜோசப்பு உடனே கீழ்படுகிறார். இல்ல அவங்க பொறாமப்படுறாங்க, எரிச்சல் படுறாங்க, எனக்கு அவங்க அடிக்கிறாங்க, ஏன் சொப்பனம் காண்றா, ஏன் நீ பலவரணம் உடுப்பலாம் போடுறா, ஏன் உங்க அப்பாவுக்கு நீ செல்லம் முடிஞ்சு கொண்டிருக்கிற, ஏன் கூட எங்களுடைய குற்றங்கள் குறைகளை நாங்கள் செய்கிற காரியங்களாம் போய் சொல்லி எங்க அப்பா கிட்ட எங்களுக்கு பேச்சு பண்ணி தர்றா என்று சொல்லி நான் போக மாட்டேன்னு சொல்லி தாப்பனிடத்துல திருப்பி கதைக்கவே இல்லை. நம்மளோட பிள்ளைங்க என்ன செய்வாங்க, அக்கா எனக்கு அடிச்சவா, அம்மா எனக்கு அண்ணா எனக்கு அடிச்சது, அதனால நான் செய்ய மாட்டேன், அதனால நான் இந்த துவாயை கொடுக்க மாட்டேன், அதனால நான் அக்கா சொன்னா கடைக்கு போக மாட்டேன். என்ன அப்படி பணிக்கு பணி நாங்கள் என்ன செய்யறோம், வேண்டுகிறோம். ஆனா இந்த ஜோசப் என்ன செய்கிறார், அண்ணன்மார் பொறாமைப்படுறாங்கன்னு தெரியும். என்ன கண்டிப்பாக அடியும் வேண்டியிருப்பாரு, யாக்கோபு இல்லாத நேரத்தில் அடியும் வேண்டியிருப்பேன், பொறாமைப்படுற அண்ணன்மார் கண்டிப்பா அடியும் போட்டிருப்பாங்க. ஆனா இந்த ஜோசப் கீழ்ப்படுதல் உள்ள நல்ல பிள்ளை. இந்த ஜோசப்பை ஆண்டவருடைய நிழலுக்கு ஒத்ததாக, ஆண்டவருக்கு சேமாக, அதாவது ஆண்டவருக்கு நிழலாக நிறைய காரியங்களை சொல்லுகிறார்கள். அங்க வெள்ளிக்காசுக்கு வித்தது அப்படி நிறைய சுபாவங்கள் ஜோசப்புக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் அங்கே ஜோடியாக இணைத்து அங்கே சொல்லுகிறார்கள். நிழலாட்டமாக ஜோசப்பு வாழ்ந்தார். அப்போ அந்த பழைய பாட்டில் அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒத்ததாக நிறைய காரியங்களை செய்தார்கள் என்று சொல்லி அங்கே வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப இங்க யோசேப்பை நம்ம பார்க்கிறோம், நல்ல கீழ்ப்படுதல் உள்ள நல்ல பிள்ளை, பழிக்கு பழி செய்யாமல் தன்னுடைய அண்ணன்மாரை நேசித்தான். அல்லேலூயா. வனாந்தரத்துல ஆடு மாடுகளை வைக்கிற அண்ணன்மாருக்கு சாப்பாடு கூட கொடுக்கறதுக்கு தாப்பன்னு சொன்ன உடனே இதோ நான் போகிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறானா அங்கே போகிறான். ஆனா அங்க நடந்தது என்ன, நாங்கள் படிப்போம். 39வது அதிகாரத்துக்குள்ள வாங்க, 11 படிங்க.
அதற்கு முன்பு 2வது வசனத்தை படிங்க. 39:2. படிங்க 5 வரை. ஆமென். ஹல்லேலூயா. இங்க நாங்க பார்க்கிறோம் 39:2ல கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அப்ப யோசேப்பு செய்கிற காரியங்களில் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார்னு சொன்னா அதுக்கு யோசேப்புடைய அப்பா காரணம், இல்லாட்டா ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமாக, இல்லாட்டா சொப்பனமா காரணம்? என்ன காரணம்? வாழைப்பே சட்டன பதில் சொல்லுங்க. என்ன காரணம்? கர்த்தர் யோசேப்போட இருந்தபடினால. யார் இருந்தபடினால? கர்த்தர். வசனம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போட இருந்திருக்காவிட்டாலும் வேலையெல்லாம் நடந்திருக்காது. கர்த்தர் யோசேப்போட இருந்தபடினால எப்படிப்பட்டவனா இருந்தானா? காரிய சித்தி உள்ளவனானான். இன்றைக்கு நம்மளுக்கு எல்லா திறமைகளும் இருக்கலாம், எல்லா அறிவும் இருக்கலாம், எல்லா நேஷனல் விசா இருக்கலாம், எல்லா திறமையும் மியூசிக் காரியங்களோ இல்ல ஞானமோ அறிவோ நன்றாக பேசக்கூடிய காரியங்களோ என்னதான் எல்லாம் விட்டா எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவா இயேசு கிறிஸ்து இல்லாவிட்டால் அவை எல்லாம் வேஸ்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. காலையில் எழுந்தோட ஜெபிக்கணும், வேதத்தை படிக்கணும், எப்பயுமே நீங்கள் ஆண்டவரோட இருக்க வேணும். அப்பொழுதுதான் அவர் உங்களோட இருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை விட்டு விட்டீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார். நீங்கள் வேதத்தை மறந்தால் அவர் உங்களை மறப்பார். நீங்கள் ஜெபிக்காவிட்டால் அவர் உங்களை மறந்து விடுவார். நீங்க ஆரண்டே தெரியாமல் போய்விடும். ஆகினால கர்த்தரோடு மோசே அது யோசேப்பு கர்த்தரை தேடுகிற பிள்ளையாக இருந்தபடினால்தான் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லி அவங்க வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடினால என்ன நடந்ததாம்? அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் எகிப்தியனாக தன் எஜமானுடைய வீட்டிலே அவன் இருந்தான். கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்ப்பு பண்ணுகிறார் என்றும் எஜமானாக பார்வன் காண்கிறார். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வேலை செய்கிற இடத்துல, பள்ளிக்கூடத்துல, நம்ம எங்க போகிறோமோ வருகிறோமோ, யாரை சந்திக்கிறோமோ, யார்கிட்ட பேசுகிறோமோ, மற்றவர்கள் சொல்ல வேண்டும் கர்த்தர் இந்த பிள்ளையோட இருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோட இருக்கிறார். வேலை செய்கிற இடத்துல அந்த பிள்ளை செய்கிற எல்லாம் காரிய சித்தியாக நன்றாக முடிகிறது, சமாதானமாய் ஆசீர்வாதமாய் இருக்கிறதுன்னு சொல்லி அந்த எஜமான அந்த பத்ரன் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் அந்த யோசேப்பை போல நம்முடைய வாழ்க்கையிலையும் உயர்வு வரும். அதுக்கு காரணம் நாம் ஆண்டவரோட இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்மளோட இருந்து நம்மளை என்ன செய்வாரா? காரிய சித்தி உள்ளவர்களாக நம்மளை மாற்றுவார். நல்ல ஞானத்தை கொடுப்பார். வாலிய பிள்ளைகளை கேட்குறீங்களா? நீங்க ஏசப்பாவை நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பா அம்மாவுக்கு மேலான ஏசப்பாவை நேசிக்க வேண்டும். அப்பதான் உங்களை ஞானத்தை தருவார், அறிவை தருவார். நீங்க படிக்கிறதுல நீங்க மறக்க மாட்டீங்க. ஏசப்பாவோட நீங்க ஏசப்பாவை தேட வேண்டும். அவர் உங்களோடு இருந்தா தான் நீங்க காரிய சித்தி உள்ளவர்களாக நீங்கள் எல்லாவற்றையும் வெற்றியை நீங்க பெற முடியும். ஒரு உயர்வை நீங்கள் பெற முடியும். உங்களுடைய டீச்சர், உங்களுடைய பத்திரம், உங்களுடைய செஃப் உங்களை என்ன செய்வாராம்? இவன் செய்கிற எல்லாம் நன்றாக இருக்கிறது, ஒரு சமாதானமாக இருக்கிறது, எனக்கு எல்லாம் ஒரு நஷ்டம் இல்லை, எல்லாத்திலும் ஒரு செழிப்பு ஒரு நடக்கிறது என்று சொல்லி நம்மளுக்கு உயர்வு அங்கே யோசேப்புக்கு உண்டானது போல நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். இது என்னாலதான், நான் வந்தா எல்லாம் முடியும், நான் கை வைத்தால், நான் இறங்கினால் எல்லாம் நன்றாக முடியும் என்று சொல்லி நான் என்று சொல்லி ஆண்டவரை பின்னுக்கு தள்ளி நம்ம உயர்த்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. யோசேப்புடைய வாழ்க்கை பாருங்க, நல்ல தாழ்மை உள்ள பிள்ளையாக அவன் இருந்தான். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளையாக, தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளையாக நடந்தான். அதனால இப்ப பாக்குறோம், பைபிள் இதுல கிடந்தா கூட என்ன செய்யறாங்க? பிள்ளைகள் கடந்து போறாங்க, அப்படியே கடந்து போறாங்க. ஏதோ கீழே பேப்பர் கிடக்குற மாதிரி இன்னும் இல்ல. பைபிள் கூட கார்க்குள்ள கிடக்குதா, எடுத்து என்ன செய்யுங்க? விசு கொடுத்த ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அது அப்படியே கடந்துட்டு போறது. பியானோ கீழே கிடக்குதுன்னா பியானோ கடந்துட்டு போறது. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஒரு நோட்டீஸ் கிடக்குதா, ஆண்டவருடைய வார்த்தை கீழே கிடக்குதா, பைபிள் கிடக்குதா, பியானோ இருக்குதா, ஒரு மியூசிக் காரியம் கிடக்குதா, கடந்து போகக்கூடாது. பெரியவர்களை கடந்து போகக்கூடாது. பெரியவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறாங்கன்னா அவங்களை இடிச்சு கொண்டு போகக்கூடாது. அம்மா அப்பா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா விட்டுட்டு கொண்டு போகக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் என்ன செய்யக்கூடாது? ஹல்லேலூயா. அப்ப யோசேப்போட ஆண்டவர் இருந்த மாதிரி நம்மளோட இருந்தா தான் நாம் செய்யற காரியம் எல்லாவற்றிலும்
ஜெயமும் வெற்றியும் கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று நான் செய்த ஜாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அப்ப ஆண்டவர் எங்களோட கூட இருந்தா தான் நாம் நினைக்கிற நிலைவு, நாம் விரும்புகிற விருப்பம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கு. நான் நல்லா படிக்கணும், லாயர் ஆகணும், நான் நல்லா படிக்கணும், ஒரு செஃப் ஆகணும், நான் நல்லா படிக்கணும், ஒரு என்ஜினியர் ஆகணும். அப்படி கூட எண்ணங்கள் விருப்பங்களை ஆண்டவர் செய்வாரா? வாய்க்க பண்ணுவார். எப்ப? நீங்க ஜெபிக்கும் போது. நீங்க ஜெபிக்கணும், டெய்லியும் ஜெபிக்கணும், டெய்லியும் வேதம் படிக்கணும், தேவனுக்கு பயந்து நடக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை படிப்பது மாத்திரமே அதன்படி கீழ்ப்படுத்தி நடக்கணும், பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் பின்னாடி பார்க்க போகிறோம். ஜோசப் இடத்தில் தயவு வைத்தான். ஏன் எப்படி தயவு வந்தது? ஆண்டவரோடு இருந்தபடினால, யோசேப்பு செய்கிற எல்லாம் வாய்த்தபடினால யோசேப்புக்கு அந்த அதிகாரியுடைய கண்களில், அந்த டீச்சர் கண்ணில், அந்த பத்திரோட கண்ணில், அந்த அதிகாரியுடைய கண்களில் யோசேப்புக்கு தயவு கிடைத்தது. ஹல்லேலூயா. தயவு கிடைத்தது. அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான ஜாவற்றையும் கையிலே கொடுத்தான். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு பாருங்க, முன்பின் தெரியாத எகிப்து தேசத்துல தாய் தகப்பன் அவர்கள் யாருமே இல்லை, சப்போர்ட்டுக்கு ஒருவருமே இல்லை. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? எனக்கு அறிவுரை சொல்ல, நான் என்ன மேற்கொண்டு படிக்க எனக்கு ஒரு அக்கா சொல்லுறதுக்கு அக்கா இல்லை, நான் என்ன வழியில போகணும், என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும், என்ன இதுக்கு பிறகு இந்த லீசைக்கு பிறகு நான் யூனிவர்சிட்டிக்கு போகணுமா, ஜெனரலுக்கு போகணுமா, ப்ரொஃபஷனலுக்கு போகணுமா, இந்த சப்ஜெக்ட் படிக்கணுமா, இந்த சப்ஜெக்ட் படிக்கணுமா, எனக்கு சொல்லித்தரது எங்களோட அம்மா பக்கம் பண்ணி தெரியாது, எனக்கு அக்கா இல்லை, அண்ணா இல்லை என்று சொல்லி அப்பா அம்மாவை திட்டுற பிள்ளைகளும் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு அக்கா எடுத்துக்கலாம் தானே, எனக்கு ஒரு அண்ணா எடுத்துக்கலாம் தானே, நீங்களாவது பிறந்து படித்திருக்கலாம் தானே, எனக்கு சொல்லித்தரதுக்கு வழிகாட்ட யாரும் இல்லை. இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்தார். இந்த காரிய சித்து உள்ளவர்களாக கர்த்தர் ஞானத்தை கொடுத்து நடத்துவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க வாலிய பிள்ளைகள். ஹல்லேலூயா. இந்த போக வேண்டிய வழியிலே கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழி நடத்துவார். கலங்க வேண்டாம். அக்கா இல்லை, அண்ணா இல்லை, எனக்கு ஆலோசனை கொடுக்க, என்னை வழி நடத்த யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த யோசேப்புக்கு நிறைய காரியங்களை கர்த்தர் அங்கே வாய்க்க செய்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அண்ணமார் பொறாமை எரிச்சல் பட்டாலும் ஆனால் ஆண்டவர் சொப்பனத்தை ஏற்கனவே கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. அல்ல அந்த 17 வயதிலே கொடுத்து விட்டார் அங்கே சொப்பனத்தை. அல்ல எவ்வளவு அந்த சொப்பனம் உடனே நிறைவேறல. எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு பாடுகளை அவர் கடந்து போனார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சொந்த சகோதரர்களை குழியில தூக்கி போட்டார்கள். ஹல்லேலூயா. எல்லாராலும் வெறுக்கப்பட்டு விற்கப்பட்டார். ஹல்லேலூயா. அல்ல ஒரு புறஜாதி தேசத்திலே போனார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளுக்கு திடீரென்று உயர்வு வரணும், திடீரென்று நான் நல்லா படித்து நான் உயர்த்த இடத்துல இருக்கணும், திடீரென்று லைசன்ஸ் எடுக்கணும், உடனே கார் கொண்டணும், சொந்த வீடு கொண்டணும், உடனே கல்யாணம் கட்டணும், அது நான் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்துக்கு காத்திருங்க, ஆண்டவருடைய சித்தத்துக்கு காத்திருங்க. நான் நல்லா படிக்கணும், நல்ல வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும், அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யணும், அப்பா அம்மாவோட விருப்பத்தை நிறைவேற்றணும், ஆண்டவருடைய கருத்தில் உடைய எதிர்கால வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏற்ற வேளையில் உடைய காரியங்களை வாய்க்க செய்வார் என்று சொல்லி அங்கே யோசேப்பின் மூலமாக ஆண்டவர் நம்மளோட என்ன செய்கிறார்? பேசுகிறார். அதில் இங்க பாருங்க, இந்த பார்வோன் அவங்க வீட்டுக்கு எல்லாவற்றையும் அங்கே யோசேப்பினுடைய கருத்தில் அங்கே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பாருங்க, யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். நம் நிமித்தமாக, உங்கள் நிமித்தமாக, என் நிமித்தமாக நாம் வேலை செய்கிற இடத்துல பத்திரனை ஆஸ்வதிப்பார், அந்த செஃப்பை ஆஸ்வதிப்பார். அந்த நாம் எந்த காலேஜில், எந்த யூனிவர்சிட்டியில், எந்த சப்ஜெக்டில் போய் படிக்கிறோமோ, எந்த இதில் போய் சேர்றோமோ அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். அந்த இடத்துல சண்டை வராது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள், வாலிய பிள்ளைகள், முக்கியமாக வாலிய கூட்டம் பின்னால் வாலிய பிள்ளைகள் லீஸுக்கு போனால் சண்டை, காலேஜுக்கு போனால் சண்டை, பித்தி செக்ஷன் சேர்ந்துள்ள சண்டை, கண்ணை குத்துறது, காலை உடைக்கிறது, அம்மா அப்பாவை வழக்குக்கு கொண்டே இழுக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்யவே கூடாது. தேவனுக்கு பயந்து நடக்கணும், விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும், பழிக்கு பழி செய்யக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், அட்டு தெரிஞ்சோன்னா காலுடைய கையுடைய சொல்லி கேட்கிற பிள்ளைகளாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஒரு கணத்தில் அடித்தா மறுகணத்தை காட்டணும்னு சொல்லி அந்த தான் தகப்பனுக்கு வேதனையையும் துன்பத்தையும் உண்டு பண்ணுகிற பிள்ளைகளாக நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அண்ணன் அக்காவுக்கு தலைமுடிவை உண்டு பண்ணுகிற தம்பி தங்கச்சியாக இருக்கக்கூடாது. அப்பா அம்மாவுக்கு துக்கத்தையும் வேதனையும் உண்டு பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. இங்க பார்க்கிறோம், யோசேப்பு எப்படிப்பட்டவராக இருந்தாராம்? அவர் போகிற இடமெல்லாம் ஒரு ஆஸ்வாதம் அவருக்கு வந்ததுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். யோசேப்பு நிமித்தமாக பார்வனுடைய குடும்பம் அங்கே ஆஸ்வதிக்கப்படுது. நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போறீங்களா, உங்கள் நிமித்தமாக அந்த டீச்சர் சந்தோஷப்படணுமா? இந்த பிள்ளைங்க சொல்லிக் கொடுக்குறவங்களை அழகா கேட்குது, இந்த பிள்ளைங்கனால எவ்வளவு ஒரு சந்தோஷம் என்று சொல்லி அவங்க அதை ஏற்றுக்கொள்ளணும். உங்களை ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஏற்றுக்கொள்ளணும். இப்போ நான் அடுத்த கிளாஸ் பி கிளாஸ், இப்போ ஏ கிளாஸ்ல இருக்கிறாங்கன்னா அடுத்த இது அக்கௌண்ட்ஸ் ஸ்கூல் தொடங்கும் போது பி கிளாஸ் பற்றி போட்டணும். இப்போ ஒரு நாள் எந்த ஸ்டூடெண்ட்ஸாக ஏற்றுக்கொள்ளவே கூடாது
வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்ப்போம் 23வது வசனத்தை படிங்க. 39:23. இங்க பார்க்கிறோம். அதுக்கு முன்பதாக இந்த யோசேப்புக்கு என்ன ஆசீர்வாதம் வந்தது? சொப்பனம் கண்டார், செல்ல பிள்ளையாக இருந்தார். அடுத்தது நம்ம 10வது வசனத்துல 39:10 நம்ம பார்க்கிற பொழுது யோசேப்பு அந்த சொப்பனத்துக்கு நேராக வழிநடத்தப்படுகிறார். வழிநடத்தப்படும்போது அவருக்கு நிறைய போராட்டங்களை அவரை சந்திக்கிறார் என்று பார்க்கிறோம். பாருங்க, நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தது. அந்த பார்வனுடைய மனைவி வீட்டு மனிதர்கள் ஒருவரும் வீட்டில இல்லை. வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அவள் தவறான காரியத்துக்கு கூப்பிடுகிறாள். இன்றைக்கு ஒரு வீட்டுல பெண் பிள்ளை இருக்குதுன்னு சொன்னா ஒரு நாள் தாய் தப்பன் அந்த வீட்டுல இல்லைன்னு சொன்னா ஆண்கள் போகக்கூடாது. அதே மாதிரி ஒரு வீட்டுல ஆண் பிள்ளைகள் வாலிய பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்க அம்மா அப்பா வீட்டுல இல்லைன்னு சொன்னா பெண் பிள்ளைகள் போகக்கூடாது. இப்படியாக நாங்கள் இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த யோசேப்புடைய பாடம் எங்களுக்கு மிகவும் ஒரு உதாரணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பார்க்கிறோம், பாருங்க, வீட்டுல ஒருவரும் இல்லதானே, என்னுடைய அம்மா அப்பா எல்லாரும் காணாத தேசத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி அழகா நான் தவறு செய்தால் நான் அந்த பார்வோனுக்கு சமமாக நான் வந்து விடுவேன் என்று சொல்லி யோசேப்பு நினைத்து அந்த பாவத்துக்கு உட்பட்டு அந்த காரியத்தை அவன் செய்திருக்கலாம், பாவத்தை செய்திருக்கலாம். அல்லேலூயா. இப்பதான் எல்லாம் போட்டு தள்ளுறாங்க, நான் கணவனை போட்டு தள்ளுறது, மனைவியை போட்டு தள்ளுறது, இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கலாம். ஆனால் யோசேப்பு யாருக்கு பயப்படுகிறவன்? அப்பா அம்மா சகோதரங்கள் யாருமே இல்லை, அவங்களுக்கு பயப்படுகிற பிள்ளை. அது ரெண்டாவது. முதல்ல யாருக்கு பயப்படுறார்? தேவன் தன்னை காண்கிறார். அவர் எங்க போனாலும், எங்க சிறைச்சாலையில போனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை காண்கிறார் என்று சொல்லி பாவத்துக்கு விலகி ஓடின ஒரு யோசேப்பு. எத்தனை வயசு? 17 வயசு நிரம்பின வாலிய பிள்ளை. அல்லேலூயா. இந்த பிரான் தேசத்துல ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பாவத்துக்கு நாம் விலகி ஓடுகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இங்க பாருங்க, அவள் இப்படி தொல்லை கொடுப்பதனால அவன் சொல்லுகிறான், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? என்னுடைய அம்மா அப்பா பேசுவாங்க, அண்ணா அவங்க பேசுவாங்கன்னு சொல்லுங்க, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அங்கே பாவத்துக்கு விலகி ஓடலாம். அன்றைக்கு நாம் விலகி ஓடுகிறோமா? விலகி ஓடுகிறோமா? ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை பார்த்துட்டு இந்த இடத்துல அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா இல்லை, அவங்க தனியா நிற்கிறாங்கன்னு சொல்லி விலகி போகிறோமா? இந்த இடத்துல நாம் போனா பாவம் செய்து விடுவோம், பரிசுத்தத்தை இழந்து விடுவோம் சொல்லி தவறு விலகி போகிறோமா? கண்டிப்பா நாம் அதை செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா? அந்த இடத்துல கூட அம்மா இல்லை, அப்பா இல்லை, அண்ணா இல்லை, அக்கா இல்லை. உங்களை பார்ப்பதற்கு யார் உங்களை பார்க்கிறாங்க? தேவன் உங்களை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க அடுத்த வசனம் சொல்லுகிறது, வீட்டு மனதில் ஒருவரும் வீட்டுல இல்லை, ஆனா தேவன் என்னை பார்க்கிறார் என்று சொல்லி அங்கே யோசேப்பு விலகி உடனே பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு பின்னாடி நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகளை அங்கே யோசேப்பு சந்திக்கிறார். 40வது அதிகாரம் 7வது வசனத்தை படிக்க மகன். 47. ஆமென். 7லிருந்து 14 வசனம் வரை நீங்க குறிச்சிட்டு வீட்டுல படிங்க. 7வது வசனம் என்ன சொல்றது பாருங்க. அங்கே யோசேப்போட கர்த்தர் இருந்தபடினால அவன் சந்தோஷமாக இருந்தான். சிறைச்சாலை வந்துட்டது, எனக்கு ஒரு கெட்ட பேர் வந்துட்டது, நான் பாவம் செய்யவே இல்லை, ஆனா பாவம் செய்துட்டு சொல்லி சிறையில போட்டுட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் மேல கோவிச்சு கொண்டு துக்கமுகமாக அவன் இருக்கல. அந்த சிறைச்சாலைக்குள்ளேயும் அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் அவனுடைய காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வனுடைய பிரதானிகளை நோக்கி, அவனும் சிறையில் இருக்கிறான், பார்வனுடைய பிரதானிகளும் தவறு செய்து அங்கே சிறைக்கு வந்திருக்கிறார்கள். ஆனா அவனே துக்கத்தில் இருக்கிறான். தாய் தப்பன் சவரங்கள் உறவுகள் சொந்த தேசத்தை விட்டு வந்திருக்கிறான். அவன் தான் உண்மையா துக்கமா இருக்க வேண்டும். ஆனா அவன் சொல்லுறான், ஏன் நீங்க துக்கமா இருக்கிறீங்க? மற்றவர்களுடைய துக்கத்தை நாம் கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய துக்கம் தான் பெரிது, உன்னை விட நான் அவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கிறேன் தெரியுமா? நீ உனக்கு கொஞ்சம் துக்கம் தானே. நான் அனாதையா வந்து நிற்கிறேன், விற்கப்பட்டு வந்து நிற்கிறேன், நான் ஒரு பரதேசி என்று சொல்லி அங்கே யோசேப்பு அங்கே சமமாக பேசவில்லை. அல்லேலூயா. அவர்களுடைய தேசத்துல அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கும் பொழுது உங்களுடைய முகம் ஏன் துக்கமா? ஆண்டவர் நம்மளோடு இருப்பார் என்று சொன்னா நாம் மற்றவர்களை இடம் கண்டுகொள்ள முடியும். அல்லேலூயா. அவருடைய முகத்தை பார்த்த உடனே இவங்களுடைய முகம் துக்கமா இருக்கு, கணவனாலேயோ மனைவியாலேயோ பிள்ளைகளாலேயோ வேலை செய்கிற இடத்துலையோ அவருடைய சரீர பலவீனமோ ஏதோ ஒரு துக்கம்
உங்களை வாட்டுகிறது என்று சொல்லி நாம் கண்டு அவர்களோடு சமாதானமாய் பேசி அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அவர்களை நேசித்து அவர்களோடு அவர்களுக்கு அன்பை தேவனுடைய அன்பை கூறுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். இந்த யோசேப்பு சிறையிலும் கூட தன்னுடைய துக்கத்தை மறந்து மற்றவர்களை ஆற்றுகிற ஒரு நல்ல ஒரு மனிதன், ஒரு எடுத்துக்காட்டு நம்மளுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் இனிமேல் இப்படி நடக்க போறீங்க? எனக்கு விசா இல்லை, வேலை இல்லை, எனக்கு நான் படிச்சு நல்ல வேலை எடுக்கல, நானே துக்கத்தில் இருக்கிறேன், நானே படிச்சு முடிச்சுட்டு லைசன்ஸ் எடுத்து போட்டு கார் கொண்டாம இருக்கிறேன், நானே வீடு கொண்டில்லை, நானே கல்யாணம் கட்டல, பிள்ளைகளை முடியல, இந்த துக்கம் எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி அசட்டை பண்ணிட்டு போகிறோமா? இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய என்னதான் துக்கமாக இருந்தாலும் நாம் ஆண்டவர் மேல வைத்து விட்டு இந்த யோசேப்பு போல மற்றவர்களுடைய துக்கத்தை ஆற்றி அதுக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே வேற வசனம் சொல்லுகிறது. அடுத்தது 8வது வசனத்தை கடைசி வசனத்துல அவர்கள் என்ன செய்யறாங்க? சொப்பனம் கண்டு சொல்லுகிறார்கள். அந்த சொப்பனத்துல கூட இந்த யோசேப்பு என்ன செய்கிறார்? ஓ வாங்க என்னோட ஏசப்பா இருக்கிறேன், நான் ஆண்டவர் பிள்ளை, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் ஆண்டவரோட இருக்கிறேன், ஏசப்பா எனக்கு எல்லாம் சொப்பனத்தை ஏற்கனவே எனக்கு சொப்பனம் தந்துட்டார், எனக்கு நடக்க வேண்டியது எல்லாம் காட்டுவார், வாங்க நான் சொல்லுவேன் உங்களுக்கு சொப்பனம் மட்டும் சொன்னாரா? வேத வசனம் என்ன சொல்லுகிறது? சொப்பனம் கண்டு குழம்பி போயிருக்கிறவர்களுக்கு என்ன சொல்லுகிறார் யோசேப்பு? நான் சொப்பனத்துக்கு நல்ல பதில் சொல்லுவேன், வாங்க நான் உங்களுக்கு விடுதலை சொல்றேன், உங்களுக்கு சொப்பன அர்த்தம் சொன்னாரா? இல்ல, ஒரு நாளும் இல்லை. அவர் தன்னை உயர்த்தவில்லை, தன்னுடைய ஞானத்தை அறிவு புத்தியை உயர்த்தவில்லை, தான் தேவனுடைய பிள்ளைகளை தன்னுடைய பெயரை உயர்த்தவில்லை. சொப்பனம் தேவனுக்குரியது அல்லவா? அவைகளை என்னிடத்துல சொல்லுங்க, தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் சொல்லுவதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் சொல்லி தேவனுடைய நாமத்தை அங்கே உயர்த்துகிற பிள்ளையாக தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளையாக காணப்பட்டார். கரங்களை தட்டி யோசேப்புக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வாலிய பிள்ளைகள் நம்மளுக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எந்த இடத்துல நம்ம பயப்பட வேண்டும், ஆண்டவருக்கு எந்த இடத்திலும் மரியாதை கொடுக்கிற பிள்ளையாக தேவனை உயர்த்தி கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிற பொழுது இந்த யோசேப்பு போல நமக்கு என்ன கஷ்டம் துன்பம் வந்தாலும் ஏற்ற வேளையில ஆண்டவர் சொப்பனத்தை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம பார்க்கிறோம் 14வது வசனம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னது மாதிரி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்ன நினைத்து எங்களை தயவு வைத்து. இந்த யோசேப்பு தவறு செய்தார். நான் ஒரு நாளும் நான் ஜபிக்கிறேன், வேதம் படிக்கிறேன், ஆராதனை செய்கிறேன், வார்த்தை கொடுக்கிறேன், மியூசிக் வாசிக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது? நினைக்கவே கூடாது. என்னிடத்துல தவறு இல்லை, உங்களிடத்துல தவறுண்டு சொல்லவே கூடாது. வார்த்தையை சொல்லுகிற நான் என்னோட கர்த்தர் பேசுகிறார், தேவனுடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை அல்ல. ஆகையினால நானும் ஒரு மனுஷனா, என்னிலும் நிறைய தவறுகள் இருக்கிறது, என்னோடும் கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. இந்த யோசேப்புடைய அநேக காரியங்களை நாங்கள் பார்த்தோம். இந்த யோசேப்பு என்ன தவறு செய்கிறாரா? நீ வாழ்வடைந்திருக்கும் போது அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்றார். நீ நல்லா இருக்கும் போது என்ன நினைச்சு கொஞ்சம் பாரு என்ன சொல்லி, என்மேல் நீ என்ன செய், இறக்கம் கொஞ்சம் காட்டு, இந்த பாவத்துக்கு இந்த தப்புக்கு நான் காரணம் இல்லை, நான் தவறு செய்யல என்று சொல்லி அங்க தன்னை ஒரு நீதிமானாக அங்கே காட்டுகிறதை நாங்கள் பார்க்க முடியும். மனுஷனை நம்புவதை அங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த சொப்பனத்தை சொல்லுகிற இடத்துல அங்கே அவர்களை நம்புகிறார். ஹல்லேலூயா. ஆனா யோசேப்பு நினைத்திருக்க வேண்டும், யோசிச்சிருக்க வேண்டும், இந்த சொப்பனத்துக்கு நேராக கர்த்தரை நடத்துகிறார், இவ்வளவு துன்பத்தை ஓத்துறதை தாண்டி வந்திருக்கிறேன், கர்த்தருடைய சித்தம் இல்லாம நான் அந்த இடத்துக்கு வரையில, கர்த்தர் மேல நான் நம்பிக்கையா இருக்கிற பொழுது அவர் என்ன வெளியில கொண்டு வருவார்னு சொல்லி அந்த நம்பிக்கை யோசேப்புக்கு இந்த இடத்துல இல்லாமல் போயிட்டு, இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்னு சொன்னா, மனுஷனாகிய நாமும் சில வேளையில சோர்ந்து போய்விடுவோம். ஆகினால்தான் ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் சொல்லுகிறது வேதம். ஹல்லேலூயா. பிரச்சனை துன்பம் வருகிற பொழுது விசுவாசத்தோட இருக்கிற யோசேப்பு சில வேளை சோர்ந்து போய் விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் அவங்க மனிதன் நம்பின யோசேப்பு, மனிதனை நம்பின யோசேப்பு மனிதனாலேயே என்ன செய்யப்பட்டார்? மறக்கப்பட்டு அவர் உதவி செய்தாரா? சொப்பனத்தை அர்த்தம் சொன்ன அந்த மனிதன் யோசேப்பு உதவி செய்தாரா? இல்லை, அவர் மறந்துட்டார். யோசேப்பு சொன்னபடியே அவர் வாழ்வடைந்தார், அவருக்கு நல்லது நடந்தது. ஆனா உனக்கு நல்லது நடக்கும் பொழுது, உனக்கு உயர்வு வரும் பொழுது என்னை நினைத்து பார் என்று சொல்லி சொன்ன யோசேப்புக்கு யோசேப்பை அவர் என்ன செய்து விட்டார்? மறந்து போய்விட்டார் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுங்க. ஆகினால நாம் எந்த மனுஷனையும் நம்பக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல நம்மளுக்கு நல்ல தாளம் இருக்கிறதா, நாம் ஜபிக்கிறோமா, வேதம் படிக்கிறோமா, நன்று ஆராதனை செய்கிறோமா, மியூசிக் வாசிக்கிறோமா, கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிறோமா, நாம் மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காதபடி தேவன் மேல நம்பிக்கை நாம் இருக்கிற பொழுது மனுஷன் நம்மை ஒரு நாள் உயர்த்த முடியாது. ஹல்லேலூயா.
காணாதபடினால கடவுளை நான் போகிறேன். 40:23 வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் பிராணபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். என்ன செய்து விட்டானா? யோசேப்பை நினையாமல் மறந்துட்டான். அதான் வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல பற்றுதா இருப்பதனால. இன்றைக்கு ஒப்ராவையும் கொமிஷனையும் அதிகாரிகளையும் நான் நம்புகிறோம். முதலாவது நம்மளுக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவரை நான் நம்ப வேண்டும், நானும் நீங்களும். அதனால அப்பொழுதுதான் நம்முடைய படிப்புல, வேலையில, எதிர்காலத்துல, குடும்பத்துல, எல்லா இடத்துல நம்மளுக்கு யோசேப்பை மாதிரி உயர்வு கிடைக்கும். அல்லேலூயா. சில வேளையில சோர்ந்து போய் விடுகிறோம், துன்பங்கள் வருகிற வேளையில அந்த யோசேப்பை மாதிரி நாம் மனிதரை நம்புகிறபடினால இந்த மனிதன் என்ன செய்து விட்டாராம்? அவனை மறந்தே போய்விட்டான்னு சொல்லி அந்த வேத வசனம் சொல்லுகிறது. அடுத்ததாக அடுத்து படிங்க, 41வது அதிகாரம் 16வது வசனம். பாருங்க 41:16வது வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதித்திரமாக, நான் இல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு. இந்த இடத்திலேயும் பார்வோனுக்கு அங்க யோசேப்பு சொல்லுகிற காரியம், தேவன் தான் அந்த சொப்பனத்துக்கு பதிலை கொடுக்க முடியும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 41:32வது வசனம் சொல்லுகிறது என்னன்னு சொன்னா, இந்த காரியம் தேவனால நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரெட்டித்தது என்று சொல்லி அங்கே சொல்லும் பொழுது பார்வோன் சொல்லுகிறார், விவேகமும் ஞானமும் உள்ள அந்த மனுஷன் நீதான் என்று சொல்லி அங்கே பார்வோன் என்ன செய்கிறார்? யோசேப்பை அங்கே நியமிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க 52வது 38ல இருந்து 52வது வசனத்தை நீங்க வீட்டுல போய் படிச்சீங்கன்னு சொன்னா, 38வது வசனம், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல ஒருவரும் இல்லை என்று சொல்லி அங்கே பார்வோன் அங்கே ரட்சிக்கப்படாதவன் ரட்சிக்கப்பட்டவனை அங்கே இனம் கண்டு கொள்வதை அங்கே பார்க்க முடியுது. அல்லது நம்மை பார்த்து மற்ற அதிகாரிகள் சொல்ல வேண்டும், இப்படியாக இவன் ஏதோ ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்கிறேன் சொல்லி அங்கே சொல்ல வேண்டும். அதுக்கு பின்னாடி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, யோசேப்புக்கு திருமணம் நடக்கிறது, பிள்ளைகள் பிறக்கிறார்கள், நல்ல ஆசீர்வாதங்கள் அங்கே கிடைக்கிறது என்று பார்க்கிறோம். 43:30வது வசனம் சொல்லுகிறது, யோசேப்பை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லி இந்த வசனத்தின்படியாக ஆண்டவராக இயேசு யோசேப்போடு இருந்தபடினால்தான் யோசேப்புக்கு விவேகமும் ஞானமும் அறிவும் வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகினால்தான் யோசேப்புக்கு ஆசீர்வாதம். அவன் ஒரு நாள் எதிர்காலத்துக்காக ஜெபிக்கல, ஒரு நாள் நான் நன்றாயிருக்கணும்னு ஜெபிக்கல. ஆனால் அவன் எப்பயும் பரிசுத்தமாக வாழ்ந்தான், தேவனை உயர்த்தினான், தேவனை கனப்படுத்தினான். ஆகினால ஆண்டவர் அவனுக்கு நல்ல மனைவியை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார். அவங்க யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார் நம்ம பார்க்கிறோம். வாலிப பிள்ளைகளாக நீங்களும் தேவனுக்கு பயந்து நடக்கிற பொழுது உங்களுக்கு ஏற்ற நல்ல கணவனையோ மனைவியையோ குடும்பத்தையோ நல்ல வேலையோ நீங்க நினைக்கிற காரியங்களை கர்த்தர் என்ன செய்வாரா? இந்த யோசேப்பை மாதிரி வாழ்க்கை செய்வார்னு சொல்லி அங்கே வேத வசனம் சொல்லுங்க. 2 வசனத்துல நான் முடிக்க போறேன். 45வது அதிகாரத்துக்குள்ள வாங்க. 45வது அதிகாரம் 1வது வசனம். இந்த இடத்துல என்ன செய்கிறார்? யோசேப்பு சவுலுக்கு தன்னை வெளிப்படுத்திகள் ஒருவரும் அங்கே அவன் நிற்கவில்லை என்று சொல்லி அங்கே வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் யோசேப்போடு இருந்தபடினால யோசேப்பினுடைய சகோதரர்கள் குடும்பங்கள் எல்லாவற்றையும் யோசேப்பினுடைய கரத்திலே அங்கே கொண்டு வந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. அங்கே 47வது அதிகாரம் 29-30 சீக்கிரமா படிங்க. 45வது அதிகாரத்தில் நீங்க வீட்டுல போய் படிங்க. அங்கே யோசேப்பு சொல்லுகிறார், உங்களை காக்கும்படியாக தான் என்னை ஆண்டவர் இந்த இடத்துக்கு அனுப்புகிறார், ஆகையினால நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி அங்கே ஆறுதல் சொல்வதை அங்கே பார்க்க முடியும். 47:29-30. இந்த வீட்டுல போய் படிங்க 30வது வசனத்தை. என்ன சொன்னா, இந்த இடத்துல யாக்கோபு மரிக்க போகிறார். யாக்கோபு கட்டளை கொடுக்கிறார், நான் மரிக்க போறேன், கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை சந்திப்பார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு போவார். கூட்டிக் கொண்டு போகும்பொழுது எகிப்துல என்ன நீங்க அடக்கம் பண்ணாதீங்க, உங்களை இப்படி நடக்கும் சொல்லி யாக்கோபு நிறைய தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார். சொன்ன பின்னாடி சொல்லுகிறார், நான் மரிச்சு போன பின்னாடி என்ன பண்ணி எகிப்துல அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி அங்க எகிப்துல கொண்டு தகப்ப
சொல்லுகிறார். உடனே என்ன செய்கிறார்? தகப்பனுடைய விருப்பத்தை அங்கே நிறைவேற்றுகிற ஒரு நல்ல கீழ்ப்படிதல் உள்ள ஒரு யோசேப்பாக நான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்க முடியும். அப்படியாக 49வது அதிகாரத்துக்கு வாங்க. 49:22. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். கடைசி நேரத்துல, சாக போற நேரத்துல யோசேப்போட அப்பா என்ன செய்கிறார்? ஒவ்வொரு பிள்ளைகளாக ஆஸ்வதிக்கிறார். ஆஸ்வதிக்கும் பொழுது யோசேப்பு சொல்லுகிறார், யோசேப்பு நீ கனிதரும் செடி, நீ நீ நீரூற்றாண்டையில் உள்ள கனிதரும் செடி எப்படிப்பட்ட வனாந்திரத்துல இருக்காது, நீ எப்படிப்பட்ட இடத்துல இருக்குமா? நீரூற்றாண்டையில. தேவனுடைய பிள்ளைகள், கனி கொடுக்கிற பிள்ளைகள். ஒரு தேவனுடைய பிள்ளையை பார்த்தா நன்றாக பேசுகிறான், நல்ல ஆலோசனை கொடுக்குறான்னு பார்த்தா அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்கும்? நாங்கள் அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை பார்த்தா ஜபிக்கிற பிள்ளையாக, வேதம் படிக்கிற பிள்ளையாக, அப்பா அம்மா கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளையாக, பரிசுத்தத்தை விரும்புகிற பிள்ளையாக, பாவத்துக்கு விலகி ஓடுற பிள்ளையாக, வாலிய வயதுல தவறு செய்வதற்கு இந்த தேசத்துல நிறைய சாட்சிகள் இருக்கு, நிறைய அதிகாரம், இந்த சட்டங்களே இருக்குது. தாயலுக்கும் தலையிட முடியாது, எதுவும் செய்யலாம், என்னவும் செய்யலாம். ஆனா தேவனுக்கு பயந்து நடக்கும் வாலிய பிள்ளைகளாக நாம் திருமணம் முடிக்க முன்னாடி எந்த ஒரு பெண்ணையும் தொடக்கூடாது, திருமணம் முடிக்க முன்னாடி எந்த ஒரு ஆணையும் தொடக்கூடாது. பரிசுத்தத்துக்காக நாம் அது பரிசுத்தத்தை நம்ம வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக நாம் வாலிய பிள்ளைகள் இருக்க வேண்டும். வாலிய பிள்ளைகள் மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொருவரும். ஹல்லேலூயா. அப்ப இங்கே யாக்கோபு சொல்லுகிறார், யோசேப்பு கனிதரும் செடி, அவன் கனிதான் கொடுத்தான். ஹல்லேலூயா. எவ்வளவு துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்களுக்கு நேராக அங்க யோசேப்பு நடந்தார் என்று பார்க்கிறோம். அந்த சொப்பனம் நிறைவேறினது. ஹல்லேலூயா. சொப்பனம் எப்படிப்பட்டதாக நிறைவேறினது? எப்படி அந்த சொப்பனத்துக்குள்ள என்னெல்லாம் அடங்குனது? அவர் விற்கப்பட்டார். அந்த சொப்பனத்துக்கு பின்னாடி அவர் விற்கப்பட்டார். அதுக்கு பின்னாடி அவர் அடிமையாக இருந்தார். தவறு அவர் செய்யவில்லை, தவறு போடப்பட்டது, சிறைச்சாலையில் இருந்தார். ஆனா மனிதர்களை நம்பினார். கர்த்தர் அவரை நினைத்தருளினார், வெளியில கொண்டு வந்தார். நல்ல ஒரு மனைவியை, பிள்ளைகளை கொடுத்தார். அது நிமித்தமாக யோசேப்போட ஆண்டவர் இருக்கிறார் சொல்லி யோசேப்பு உயர்த்தினார். தேசத்துல பஞ்சம் வந்தது. கானான் தேசத்தில் இருந்து அவருடைய குடும்பத்தை யோசேப்பு என்ன செய்தார்? அந்த சொப்பனத்தின்படியாக எல்லாரும் வந்து வணங்கினாங்க, காலில் விழுந்து என்ன செய்தாங்க? வணங்கினாங்க. அவங்க சந்தோஷப்பட்டாங்க. ஆனா பயந்தாங்க, எங்களை கொல்ல போறாங்கன்னு சொல்லி. ஆனா பழிக்கு பழி சகோதரர்களுக்கு செய்யாதபடி நான் பழிக்கு பழி செய்வோம். சந்தர்ப்பம் பார்த்து என்ன செய்வோம்? காலை வாரி விடுவோமா, நீ எனக்கு இப்படி செய்தது தானே. ஆனா யோசேப்பு காலை வாரி விடாதபடி, தகப்பன் செத்த பின்னாடியும் சகோதரங்களை வாரி விடாதபடி, சகோதரங்கள் மேல பழி போட்டு அவர்களை சிறையிலே அடைத்து விட்டு இருக்கலாம், அவர்களை இல்லாமல் ஆக்கி இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிறவன் சொல்லுகிறார், நீங்க பயப்படுகிற மாதிரி நான் அப்படிப்பட்டவன் அல்ல. நான் இது வந்து என்னிலேயும் தவறில்லை, உங்களிலேயும் தவறில்லை. ஆக நீங்க பயப்படாதீங்க. இது தேவன் முன்குறித்த காரியங்கள் சொல்லி அந்த சகோதரர்களுக்கு அங்கே உரையாடு அறிவுரை சொல்லுகிறார். தேவன் சொன்னதை செய்தார். ஆனா இந்த துன்பத்தின் பாதையில கடந்து வந்தது யாரு? யோசேப்பு. ஹல்லேலூயா. ஆகையாலதான் யாக்கோபு சொல்லுகிறார், நீ கனிதரும் செடி. யோசேப்பு அந்த சொப்பனம் அப்படியே நிறைவேறினது. நீரூற்றாண்டையிலே உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஹல்லேலூயா. எப்படி படர்ந்தது சுவரில யோசேப்புட கனி? வறட்சியான நேரத்திலும் அல்ல, அந்த பஞ்சமான நேரத்திலும் தன்னுடைய குடும்பத்தாரை காக்கும்படி கர்த்தர் என்ன செய்தார்? யோசேப்பை முன்கூட்டி எகிப்துக்கு கொண்டு வந்தார். நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள், பாடுகள் வரும்பொழுது சோர்ந்து போகாதீங்க. நம்மளுக்கு ஏதோ ஒரு காரியம் என்ன செய்ய போகிறது? நடக்க போகிறது. ஒரு உயர்வு வரப்போதுதான். கண்டிப்பா நாம் பாடுகள், துன்பங்களை சகிக்கிற பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். கடைசியாக அந்த கடைசி அதிகாரத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது யோசேப்பு என்ன செய்கிறார்? 110 வயது உள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு கர்த்தர் அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்தில் அவனை அடக்கம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். யோசேப்பு சொல்லுகிறார், அவங்க அப்பா சொன்ன மாதிரியே சொல்லுகிறார், கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை சந்திப்பார். நீங்கள் கானான் தேசத்துக்கு போவீங்க, போகும்போது என்ன செய்யுங்க? என்னுடைய எறும்பை கொண்டு போங்க என்று சொல்லுகிறார். அதன்படியாக சகோதரர்கள் என்ன செய்யறாங்க? யோசேப்பினுடைய சத்தத்தை கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நிழலாட்டமாக இந்த யோசேப்பு வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில, வாலிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில துன்பங்கள், பாடுகள், உபத்திரங்கள் வருகின்ற பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது. அவர்களை நாம் பொறுமையோட சகித்தால் கர்த்தர் ஏற்றோட நம்மளை உயர்த்துவார். எழுந்து நாங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணி நாங்கள் முடிக்க போறோம். ஹல்லேலூயா. ஊழியக்காரனை கரங்களை தட்டி நாங்கள் வரவேற்போம். ஜெபம். வாழ்த்துகிறேன். வரவேற்கிறேன். உட்காருங்க.